வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்துய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்றைய காலை பொழுதில் இணைய வகுப்பில் இணைந்திருக்கும் இரு பால் மெய்யன்பர்களையும் மற்றும் டென்மார்க் நார்வே பேராசிரியர் பெருமக்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமிஜியோட ஒரு தலைப்பு, அதாவது வேதாத்திரிய திட்டத்துல 14 திட்டங்கள் சுவாமிஜி கொடுத்திருப்பாங்க. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உடற்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். அதுல 6வது தலைப்பு தான் நம்மளுக்கு சிந்தனையோர் வழிவாழ்வு. அந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் சிந்திக்கலாம். அதாவது சிந்தனை எல்லாருக்கும் வரும், வராமலாம் இருக்காது. 6வது அறிவு படைத்த மனிதன் அத்தனை பேருக்கும் அந்த சிந்தனைங்கிற ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த சிந்தனை மூலமாதான் தன்னோட வாழ்க்கைய அவன் சீரமைச்சுக்கிறான். எப்படி தான் வாழணும், நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு, அவங்க வழி நம்ம பின்தொடர்றதா, நல்ல வழியை நம்ம பின்பற்றதா என்றதெல்லாம் அதுலதான் அவன் சிந்திச்சு கொண்டு வரான் வாழ்க்கைய, இல்லையா? அதுக்கு சுவாமிஜி ஒரு கவியே கொடுத்திருப்பாங்க. முதல்ல, சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள், எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த ஒரு பெருநன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிதறிது எவ்வாறு உய்வோம் அப்படிங்கிறாரு. அதாவது கவியோட விளக்கம் என்னன்னா, சிந்தனையின் மூலம் அறிவை உயர்த்தி அறிவில் தெளிவு பெற்று வாழ்க்கையை விளங்கிக்கிட்டு வாழ்கிறவங்க எல்லாம் உலக மக்கள் நிறைவாக அமைதியாக வாழ்வதற்கு சீர்திருத்தம் மலரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு சிறிய அளவிலே அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருது. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு எண்ணமும் நடத்தையும் கவனிக்கும் போது வியப்பு தான் நம்மளுக்கு ஏற்படுது, இல்லையா? மற்றவர்கள் மட்டும் அவருக்கு ஏற்ற வகையில் செயலாற்றணும்னு நினைக்கிறாங்க, அதன் மூலம் தாங்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க என்று விரும்புறவங்களும் இருக்காங்க. ஆனா உலக மக்களிடத்துல சீர்திருத்தம் வேணும் என்ற பெரிய நன்மை ஏற்பட விரும்புறவர் தன்னை திருத்திக்கிட்டு தன்னையே உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு வழியில வழிகாட்டுறாங்க அப்படின்ட்டு இந்த கவியில சுவாமிஜி விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு சுவாமிஜி எல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம எல்லாருக்குமே மனவளக்கலை பயிற்சியில வந்த அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நம்ம சொல்லணும். அப்ப மனித பிறவிங்கிறது என்னது? கர்ம வினையோட தொடர்ச்சி தான், இல்லையா? அதனாலதான் மனித மனதுல கர்ம வினை எழுச்சி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் உலக பொருட்கள் மேல கவர்ச்சி மிக்கவனாக மனிதன் இருக்கிறான். அப்ப புறப்பொருட்கள் அடைவதும் அதை அனுபவித்து பார்ப்பதும் வாழ்வின் நோக்கமாக இருக்குது. ஆன்மா பசி, நோய், முதுமை, இறப்பு என்று மாறுகின்ற இந்த துன்பமிக்க வாழ்க்கையை அனுபவித்து சலிப்புற ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் நம்ம கடந்து போகும்போது மெல்ல தன்னுடைய மூல நிலையான மாறாத நிலையை எய்த வேண்டும் என்ற விடுதலை உணர்வு அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதுதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஜீவனுக்கு போகின்ற வாயில் வழி குறுகலாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது, இதை அடைபவர் மிக சிலரே அப்படின்னு அந்த பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப மனமானது என்னது? தன் ஆன்மாவில் சமாதி நிலையில் நிலைத்து பிறகு எல்லையற்ற பேராத்மாவோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு வருது. அந்த நிலை சென்றவனுக்கு தான் உலக பொருட்கள் துச்சமாகி விடுது, இல்லையா? அப்ப வற்றாத ஜீவ நதியின் நடுவுல நின்றுட்டு இருப்பவனுக்கு குடிக்க நீருக்கு அலைய தேவையில்லை. அப்ப உடல், உயிர், மனம் என்ற அந்த முக்கூட்டுல ஆன மனிதன் தான் கருவழியே வருகின்ற நோய் பதிவுகளை மாற்றிக்கொள்ளவும், உயிரை தூய்மை செய்யவும், மனதை உயர்த்தி வாழும் வழி கண்டு நல்வாழ்வு பெறவும் நம் குரு மகானின் மனவளக்கலை பயிற்சி உதவுகிறது, இல்லையா? இதற்கான பயிற்சி களம் தான் அறிவு திருக்கோயில். அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வைத்துள்ள வாழ்க்கை ரகசியத்தை உணர்ந்து அதை முறையான வழியில் செயல்படுத்தினா வாழ்வில் வெற்றி பெற முடியும். மனிதன் தனது நிஜ சொரூபத்தை மாயா சக்தியின் வல்லமையால மறந்து விடுறான். பேரானந்தத்துக்கு பிறகு உரியவன் என்பது அப்பொழுது அவனுக்கு புரிகிறது இல்ல. மாயா சக்தியும் முக்குணமானது. அந்த முக்குணங்கள் என்னன்னா, திருடர்கள் போன்று செயல் புரிந்து ஜீவனுக்குரிய பேரானந்தத்தை அதுங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த முக்குணம் எதுனா சாத்வீக குணம், ரஜோகுணம், தாமச குணம் தான்.
அப்ப அந்த சாத்வீக குணத்தோட கூடிய ஒருத்தன் வந்து வீடு வாசல் முதலியவளை ஆடம்பரமாக வச்சிருப்பதுல கருத்தை அவன் வந்து செலுத்த மாட்டான். அவன் அமைதியாக அடக்க ஒடுக்கமாக ஈஸ்வர சிந்தனையிலே அல்லும் பகலும் கருத்தை செலுத்தி வருவான். யாருக்கும் எந்த ஒரு தீங்கு விளைவிக்கிறதும் இல்ல. பக்தி வாய்க்க பெற்றவன் தனது ஆத்ம சாதனங்களை பிறர்க்கு காட்டிக் கொள்றதும் இல்ல. அவளையே அதெல்லாம் வந்து அவன் ரகசியமாகவே செய்வான். சாத்வீக உணவு மட்டுமே அருந்துவான். தேகாபிமானம் அவனிடத்த தென்படுவதே இல்ல. பொருளுக்காக அவன் பிறரை முகஸ்துதி செய்யறது கூட இல்ல. சாத்வீக குணத்தில் உள்ளவன். ரஜோ குணத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்க? எதை செய்தாலும் பகட்டோடையும் ஆடம்பரத்தோடையும் செய்வாங்க. நெற்றியில் பகட்டாக மத சின்னங்கள் அணிந்து கொள்கிறாங்க. இடையிடையே தங்க மணிகள் கோர்க்கப்பட்டுல ருத்ராட்ச மாலை கழுத்துல பலபலன்னு அணிஞ்சு பட்டுடுத்தி பூஜை செய்கிறாங்க. இந்த ரஜோ குணத்துக்குள்ளவங்க. சமோ குணத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க? பக்தி உடைத்திருப்போன் முரட்டுத்தனம் வாய்ந்த திருடர்கள் போன்று நடந்து கொள்ளுவாங்க. முரட்டு சுபாவத்தோட கடவுளோட போராடுவாங்க. தமோ குணம் நிறைந்த இடத்தில் உறக்கம், காமம், குரோதம், அகங்காரம் போன்ற இயல்புகள் காணப்படும். அப்போ ரஜோகுணம் என்ன பண்ணுது? சிருஷ்டிக்கிறது. சாத்வீக குணம் பாதுகாக்கிறது. தமோ குணம் வந்து அழிக்குது இல்லையா? அப்ப நாம பிறரை தெரிந்துக்கிட்டு அவர்கள் மீது அன்பு செய்ய வேணும். ஆனா மகான்களை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் மீது அன்பு செலுத்தணும். அப்ப விவசாயி வந்து பல வகையான பயிர்களை பயிரிட விரும்பினாலும் அவனது கவனம் மண்ணின் வளத்துலதான் குவிந்திருக்கும். ஏன்னா மண் தான் எல்லா பயிர்களுக்கும் ஆதாரமாகவும் விளைச்சல் தீர்மானிப்பதாகவும் இருக்குது. இதுக்கு நிகராக நான் எந்த செயலை செஞ்சாலும் எப்போதும் அந்த பரம்பொருளை நிறைவில் கொள்ளணும். நான் செய்ததெல்லாம் தன்முனை பொழித்து, இறைவா என் உடல் தொடர்பாக ஆன்மாவை உனக்கே அர்ப்பணித்து விட்டேன். அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தான்னு சொல்லிட்டு நம்மளோட குருமகானும் சொல்லியிருக்காரு. அப்ப இடைவிடாத தவத்தாலும் தளராத தற்சோதனையாலும் கருமையை தூய்மை பெற்று இறைவெளியோடு அவர் இணைந்த இடம்தான் இது. அப்போ மனிதன் தெய்வமாகலாம் என்பதை விளக்கும் வார்த்தைகள் தான் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம். அப்ப இறைவனுடைய வருகை நமக்குள்ள ஒரு ஆனந்த பரவச நிலையை உண்டு பண்ணும். மனமானது அகத்தில் ஒடுங்கி புலன்கள் கட்டுப்பட்டு அகநோக்கில் ஆழ்ந்த ஒருமையில் நிலைக்கும் போதுதான் அவனுடைய ஆனந்த வருகையை ஒரு யோகி மெய்சிலிருக்க காண்கிறான். ஆனா மனமானது என்ன பண்ணுது? குறுக்கிட்டு என்ன பதிவுகளை தோற்றுவித்து அவன் ஆனந்த நிலை கிட்டும் போது கெடுத்து விடும். ஆனால் அறிவு எப்பொழுதும் விரிப்பு நிலையோட அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கும். அப்ப நூற்றுக்கணக்கான ஆறுகள் வந்து கலந்தாலும் கடல் என்ன பண்ணுது? அசைவிட்டு இருப்பது போலதான் எல்லா வகையான மயக்கங்கள், இடையூறுகள், துன்பங்கள் ஆகியவற்றுக்கிடையே ஞான நிலையை அடைந்தவர்கள் அசையாமல் இருப்பார்கள். இது அவர்கள் கடலை பார்த்த கற்றுக்கொண்ட பாடம். அப்ப இறைவனுடைய நாடகத்தில் நாம எல்லோரும் கருவிகள் தான். ஒவ்வொருவரையும் தம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப காரியங்களை செய்ய வைக்கிறான். ஆனால் மகான்கள் வித்தியாசமானவர்கள். ஆத்மாக்களை விடுதலை பெற உணர்த்தி இறைவனை நோக்கி திரும்ப வைக்கும் பணியை அவங்க செய்யறாங்க. அப்ப மகான்கள் வந்து இறைவனின் குழந்தைகள். அவர்களுக்குள்ள ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதனால் ஒருவர் விட்ட பணியை மற்றவங்க தொடர்றாங்க. இப்ப சமுதாயத்துக்கு இதை செய்ய வேணும் என்ற ஒரு இறை எண்ணத்தை விதைப்பவர் ஒருவர், ஒரு மகான் விதைக்கிறாரு. இன்னொருவர் அதுக்கு நீர் பாய்ச்சி வளர்ப்பவர். மற்றொருவர் அது காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் அதுக்கு உதவி பண்ணுவாரு. இப்ப ஆன்மீக ஞானத்துல உலகிற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் என்பதை மேற்கத்திய நாடுகள்ல முழங்கி நமது நாட்டின் பெருமையும் சிறப்பையும் நிலைநாட்டிய மகான் தான் சுவாமி விவேகானந்தர். இளைய பாரதத்தை தட்டி எழுப்பியவர் அவரு. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் இன்றும் உலகிற்கு ஒளியூட்டி வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்குது. நமது குருமகான் அவர்கள் 1958ஆம் ஆண்டு துவங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் விதையை வான்காந்தத்தில் விதைச்சு சென்றவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் தான். அவர் ஒரு சங்கத்தை உருவாக்கி தோற்றுவித்து நடத்தணும் என்றும் எழுமின் விழுமின் என்ற நூலில் விவரித்திருக்காரு. நான் பிதாவிலும் பிதா என்னுள்ளும் இருப்பதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். இறைமகான் வந்து இயேசு சொல்றாரு. அப்ப எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லையற்றது. அது யாராலும் காட்ட முடியாது. தானே அதுவாக மாறி உணர்ந்தாதான் உண்டு. அரூபமான அவனேதான் உருவம் பெற்று அவதாரமாக வந்து மக்கள் முன் நடமாடுகிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் என முத்தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார். அப்ப இறந்தவரை உயிர்ப்பித்து முடவனை நேர் செய்து குருடனை பார்க்க செய்து செவிடனை கேட்க செய்து இப்படி இறைவனுடைய செயல்கள் எல்லாம் செய்து காட்டுகின்ற என் செயல்கள் பொருட்டாவது பிதா என்னுள்ளே விளங்குகிறார் என்பதை தான் அறிந்து நம்புங்கள் என்கிறார் அந்த இயேசு மகான் வந்து அந்த விளக்கத்துல நம்மளுக்கு சொல்றாரு இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் ஆடையின்றி திரிந்த மனிதன் இயற்கை வளங்களை உருமாற்றி தனக்கு வேண்டிய
வசதிகளை பெற்று வாழ்வதற்கு மனித குலத்துல இடைவிடாத ஆராய்ச்சி தான் காரணமாகுது. அப்ப சாதனை செய்த உந்தப்படுபவர்களும், மன தூய்மை பெற்று சீர்மை பெற்றவர்களும், ஞான நிலையை அடைந்தவர்களும் மனித குலத்தின் நன்மைக்காக இடைவிடாது சிந்திக்கிறாங்க இல்லையா? மற்றவர்கள் அந்த சிந்தனைகள் செயலுக்கு கொண்டு வருகின்றார்கள். மனிதகுல வாழ்வில் அருளும் பொருளும் நிரம்புது. அப்போ ஓஷோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, வாழ்வையும் கடவுளையும் புரிந்து கொள்ள முடியாது, கடவுளை அனுபவித்து உணரலாம், வாழ்வை வாழ்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. அப்ப விஞ்ஞான சிந்தனைகள் உற்பத்தியை பெருக்கி மனித வாழ்வை வளம் பெற செய்து, மெய்ஞானம் சிந்தனைகள் அப்பொருள் வளர்த்து வைத்து வாழ்கின்ற மனிதனின் ஆன்மா கெடாமல் மன அமைதியை, நிறைவை, மகிழ்ச்சியை, மனித குல வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுது இல்லையா? அப்ப சித்தர்கள் என்ன பண்றாங்க? பிரபஞ்சத்தை தங்களோட பிண்டத்துல உணர்ந்து, பிண்டம் என்னும் மெய்யான இந்த உடலை சோதியாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வு வாழும் இறை தூதர்கள் போலதான் சித்தர்கள் இருக்கிறார்கள். அத்தகையோர் இயற்கையோடு ஒன்றி தங்கள் மெய்யினில் உள்ள ஆதாரங்களில் உள்ள தன்மையை உணர்ந்து உலகோர் யாவரும் கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக மனித உடல் தத்துவங்களை கோவிலாக உருவகித்து உடலில் உள்ள ஆதாரங்களின் நிலையை சிலைகளாக வடித்து வச்சாங்க சித்தர்கள். தரைக்கோவில், மண்கோவில், மாடக்கோவில், கூடக்கோவில், மலைக்கோவில், குகைக்கோவில், சிற்பக்கோவில் என்றும் காண்பதும் மண் சுதை, கற்சிலை, பொற்சிலை, மரகத சிலை, வெள்ளி சிலை, பித்தளை சிலை, செப்பு சிலை, வாஸ்து சிலை, சிற்பம், ஐம்பொன் சிலை, ஓவியம் என கடவுளுக்கு வடிவம் கொடுத்து கடவுளை அடையாளம் காட்டுறது எல்லாமே மனிதன் தன்னுள் கடவுள் தன்மையை உணரவே தவிர அது பூசைகள் செய்வதற்காக அல்ல. சித்தர்கள் செஞ்சது அத்தனையும். அன்று கோவில்கள் மக்களுக்கு அறிவு வழங்கும் கலைக்கூடமாகவும், பிணிக்கு மருந்து தருகின்ற இடமாகவும், தானியங்கியாகவும் தங்கும் கூடமாக இருந்ததே வரலாறு சொல்லுது நம்மளுக்கு இல்லையா? அன்னைக்கு கோயில்லாம் அப்படிதான் இருந்திருக்குது. அதுக்குதான் ஒரு சித்தர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, ஐயனே உன் அருளால் ஆத்ம லாபம் பெற்றேன், ஐயனே உன் தயவால் அனைத்தும் அறியலுற்றேன், ஐயனே உன் கருணையினால் அருள் மெய் வருதும் பெற்றேன், ஐயனே உன் கனிந்த அன்பில் மெய்வாழ்வோடு பெற்றேன் மெய்ப்பூரணமே அப்படிங்கிறாரு. அப்ப கடவுள் அருளாம எவருக்கும் எங்க இந்த ஆன்ம லாபத்தை அடைந்து விட முடியாது. கடவுளோட அருளும் தயவும் கருணை இருந்தா மட்டுமே அனைத்தையும் அறிய முடியும். உடலையும் உயிரையும் பேணி காத்து தன்னை உணரும் மெய் விருதை நம்ம பெற முடியும். இப்ப பச்சை மரத்துல தீ பற்றுமா? பற்றாது இல்லையா? அது கடினம். காய்ந்த விரைவில் சிறிது நேரம் கழித்து பற்றும். பஞ்சில் மிக எளிதாக பற்றும். அதே போனுதான் சாதகனோட மனப்பக்குவத்துக்கு ஏற்றவாறுதான் ஆத்ம அனுகூலம் கிடைக்கும். காலம் வேறுபடும். சாதகனுள் உள்ள இறையாற்றல் காண்பதற்கு தான் மகான்களின் அருட்பாவை நம்மளுக்கு உதவுது இல்லையா? அப்ப புத்த பெருமான் ஒரு இடத்துல சொல்றாரு, தான் ஞானம் பெற்ற பின்பு சுமார் 20 வருடங்களுக்கு மேல் பல இடங்களுக்கு சென்று உபதேசம் செய்துட்டு வர்றாரு. அதனால அவருடைய தேகம் நலிவுற்று போயிருது. நிரந்தரமாக அவருக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு பணியாள் தேவைப்பட்டது அவருக்கு. அவருடைய தலை சிறந்த மாணாக்கர்கள் எல்லாம் அப்பணியை மகிழ்ச்சியோடு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செஞ்சுட்டு வராங்களாம். அவர்களுக்கு எல்லாம் புத்த பெருமானோட அருகிலேயே எப்பொழுதும் இருந்து தொண்டாட்டும் பேரு கிட்ட வேண்டும் என்று அவங்க எல்லாம் ஆசைப்படுறாராம். புத்தர் அதை மறுத்து விட்டாராம். உங்கள் அனைவருக்கும் உலகிற்கு அறநெறியை புகட்டும் என்ற பெரும் பணி காத்திருக்கிறது. என் உடலை பேண உங்களுக்கு அவசியமில்லை. நீங்கள் உலகம் முழுதும் சென்று நான் விடுத்த செய்தியை மக்களுக்கு கூறுங்கள். யார் என்னுடைய தொண்டை தொடர்ந்து செய்கின்றார்களோ அவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாரோ அவர்களோடு நான் எப்பொழுதும் இருப்பேன்னு சொல்லிட்டு புத்தர் மகான் சொல்றாரு. அப்ப மேலும் என்னோட இருப்பதனால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிட்டும் என்ன எண்ணி நீங்க என்னோட இருக்க வேணாம். ஆனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது. ஆனா நீங்க தொடர்ந்து மக்களிடையே செஞ்சு தொண்டாற்றுங்க. உங்களுக்குள்ள என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு நான் என்னோட ஞானத்தால உங்களுக்கு நான் வழங்கிடுவேன் அப்படின்ட்டு புத்தர் மகான் சொல்றாரு. அப்ப எல்லா மக்களையும் அறநெறி பாதையில அழைத்து செல்லும் பணிதான் ஞான நெறி. ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு பலசரக்கு கடை இருக்குது. அந்த கடைக்காரர் ரொம்ப நல்லவராம். கிராமத்தையே தன் குடும்பமாக எண்ணி அன்பு காட்டுவாராம். கடனுக்கு பொருள் கேட்டாலும் கொடுப்பாராம். தேவையான பொருட்களை எல்லாருமே அவர்கிட்ட வாங்குவாங்களாம். பக்தி மிகுந்தவராம். அந்த பக்தி பாடல்களை பாடி பாடியே அந்த பிசினஸை கவனிப்பாராம். அந்த பாட்டிலேயே எல்லாரும் கரைஞ்சு போயிடுவாங்களாம். அப்படி ஒரு நல்ல ஒரு பலசரக்கு கடைக்காரர் இருந்தாராம். மதிய நேரத்துல சாப்பாட்டுக்கு போறதுனா கூட கடையை பூட்ட மாட்டாராம். யாருக்காவது எந்த பொருள் தேவைப்படுமே வாங்கிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கடையை திறந்து வச்சிருப்பாராம். சாப்பாட்டுக்கு போற நேரம் கூட கடைக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கடையில இருந்து கடையை பாத்துக்கிறங்க
நான் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வரேன். பக்கத்து தெருல தான் என்னோட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போவாராம். அப்ப அந்த மாதிரி போகும்போது ஒரு நாள் வந்து ஒரு கடைக்கு ஒரு ஆள் வர்றாராம். அவன் திருடனாம். அவனுக்கு தெரியாது. கடைக்காரருக்கு தெரியாது இவன் திருடன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட கல்லா சாவி எல்லாம் குடுத்துட்டு, "இந்த பாரு இதான் கல்லா சாவி. பொருள் எல்லாம் இப்படி இருக்குது. யார் என்ன பொருள் கேட்டாலும் இந்த விலையில குடுத்துரு. நீ பிசினஸ் கொஞ்ச நேரம் பாத்துக்கப்பா. வியாபாரத்த நீ கவனி. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரேன்." அப்படின்ட்டு அவரு போயிட்டாராம். அப்ப இவன் போ அவர் போய் கொஞ்ச நேரத்துல இவங்க கடைக்கு நெறைய கூட்டம் வருதாம். எல்லாரும் சாமான் வாங்குறாங்க. நெறைய கல்லாப்பெட்டி நிறைய சாவி காசெல்லாம் வந்துருதாம். எல்லாமே இவன் பாத்துட்டு அவன் பாட்டுல அமைதியா இருக்கிறானாம். அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த திருடனுக்கு ஒரு நண்பன் எப்பவுமே ஒரு நண்பன் இருப்பான் இல்லையா? அவன் வர்றானாம். "அடேங்கப்பா! நீ இங்க தான் இருக்கியா? சரியான நேரம். வா நம்ம எல்லாம் கடையில இந்த பொருளு, காசு எல்லாத்தையும் நெறைய இருக்குது. எல்லாத்தையும் அள்ளி கட்டி மூட்டையா கட்டு. நம்ம எடுத்துக்கிட்டு 2 பேரும் போயிரலாம். ஊர விட்டு போயிரலாம்." அப்படின்ட்டு அந்த வந்த நண்பன் வந்து இந்த திருடன கூப்பிடுறானாம். அப்ப இந்த திருடனுக்கு சொல்றானாம், "இல்ல, இல்ல. நான் இங்க வந்து வந்தேன். திருட தான் வந்தேன். அவர் வந்து என்ன சாப்பிடுற வீட்டுக்கு போறேன். நீ கொஞ்சம் கடைய பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போனாரு. நானும் அவர் போனதுக்கு அப்புறம் நெறைய வியாபாரம் பண்ணிட்டேன். நெறைய காசெல்லாம் வந்துச்சு. எல்லாமே இந்த கல்லாப்பெட்டியில போட்டிருக்கேன். ஆனா, எனக்கு எதுவுமே திருடுறதுக்கு மனசு வரல. அப்படியே இந்த கடையிலே இருக்கணும்னு தான் தோணுது. எனக்கு திருட வரல. நான் திருட மாட்டேன். அவருக்கு நம்பிக்கை துரோகம் நான் பண்ண மாட்டேன். நீ வேணா போ. நான் இங்க எதுவும் திருடக்கூடாது. நீ போயிடு." அப்படின்ட்டு அந்த நண்பனாவும் விரட்டி விட்டுர்றானாம். அப்ப அந்த நண்பன அனுப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கடைக்காரர் திருப்பி வர்றாரு. அப்ப வந்தோனே இந்த திருடன் சொல்றானாம் கடைக்காரர்ட்ட, "எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு பாருங்க. நீங்க கல்லாய் பெட்டியில போட்டு வச்ச பணமெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு முதல்ல எண்ணிக்கிறேங்க சாமி" அப்படின்னு சொல்லி இந்த திருடன் சொல்றானாம். அப்ப அந்த கடைக்காரர் சொன்னாராம், "உன்ன நம்பி தானே விட்டுட்டு போனேன். நீ எதுவும் செய்ய மாட்ட. எனக்கு தெரியும். அதனால தான் நான் எதுக்கு இப்ப சரி பார்க்கணும்? எல்லாமே அதது இடத்துல சரியா இருக்கு. எதுவுமே நான் எண்ணி பார்க்க தேவையில்ல. எதையும் நான் எடுத்து பார்க்க தேவையில்ல." அப்படின்ட்டு அவர் சொல்றாராம். அப்ப இவனுக்கு ஒரே அழுகை வந்துருச்சாம் திருடனுக்கு. "என்ன சொல்றீங்க? நான் கொஞ்ச நேரம் வந்து கடையில இருந்ததுக்கே, உங்களோட கொஞ்ச நேரம் உறவாடினதுக்கே என் மனசு அவ்ளோ தூய்மை ஆயிருச்சு. வாழ்நாளெல்லாம் நான் உங்களோடயே உறவாடிட்டு இருந்தேன்னா, என் பிறவி பயனே எனக்கு கிடைச்சிரும் போல இருக்கே! அப்படி ஒரு நல்ல மனுஷர நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். என்னோட வேலையே திருடுறது தான். என் நண்பன் கூட வந்தான் திருடு வா நம்ம எல்லாத்தையும் அள்ளி மூட்டையா கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அது கூட எனக்கு மனசு வரல. உங்க கடைக்கு வந்தோனே எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒரு நான் வாழ்க்கையில புதுசா ஏதோ சாதிச்ச மாரி இருந்திருக்கு. ஏதோ புதிய பிறவி நான் எடுத்த மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்தானாம். அப்ப கடைக்காரர் வந்து அவன திருத்தி, அவன நல்வழியில படுத்தி, "நீ இனிமே என்னோட பக்தரா மாறிவிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர மாத்திட்டாராம். அவர் யாருன்னு கேட்டா அந்த கடைக்காரர் தான் பின்னாடி வந்து ஞானி துக்காராம். இந்த கதையில வர்ற அந்த பலசரக்கு கடைக்காரர் வந்து அந்த துக்காராம். அப்ப கொஞ்ச நேரம் அவரோட பழகுனதுக்கே அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஞானம் கிடைச்சுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மகரிஷி எவ்ளோ இது குடுத்திருக்காங்க சுவாமிஜி இல்லையா? தத்துவங்கள் நெறைய குடுத்திருக்காங்க. அகத்தாய்வு பயிற்சி குடுத்திருக்காங்க. எல்லாமே குடுத்திருக்காங்க. அப்ப மகரிஷி மட்டும் நம்மளுக்கு குடுக்கல. நெறைய மகான்களோட எண்ணாலைகள் வந்து இந்த வான்காந்தத்துல தான் பரவிக்கிட்டே இருக்குது. அப்ப அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். நம்மளுக்கும் ஒரு சிந்தனை வாழ்வுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு எண்ணத்த தூவி விட்டு போயிருக்காங்க வான்காந்தத்துல. அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு வந்து சேருமானா, நம்ம நல்ல மனவளக்கலையில இருக்கிறோம். எல்லாரும் அந்த பயிற்சிய பண்ணி, நம்பளும் அந்த தவத்துல ஆற்றல நம்ம பெருக்கி, அந்த மன அலைச்சலோட, அந்த மகான்களோட எண்ண அலைகளுக்கு நம்ம அந்த கொஞ்சம் ட்யூன் பண்ணி விட்டாலே போதும். அந்த சிந்தனை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொடுக்க காத்திருக்கு. அப்ப நம்ம தான் அத நம்மளோட இத சரியா பயன்படுத்திக்காம தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அத நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு அந்த ஆற்றல் நிறையவே கிடைக்கும். அதுக்கு தான் ஒரு இப்ப ரீசென்ட்டா வந்த ஒரு சினிமா பாடல் வரிகள். எனக்கு பிடிச்ச வரி. அது கொஞ்சம் எனக்கு இந்த சிந்தனை தயார் பண்ணும்போது என்னோட அறிவுக்கு எட்டுனத அது உங்களோடயே ஷேர் பண்ணிக்கிறேன். "நீல வண்ண கூரை இல்லாத நிலம் எங்கு ஏது? காலன் எனும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே. போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதியிருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும். தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ளே. இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே.
உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு, கண்ணோரம் ஏன் கண்ணீரு. அப்ப நம்மளும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் யார் மூலமோ யாருக்கோ நம்மளுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம பெற்று இந்த பாதுகாக்கிறதும் மக்களிடையே பரவ செய்யறதும் அனைத்து மனவளக்கலை ஆசிரியர்களோட கடமை இல்லையா? அப்ப அந்த கடமையை நம்ம மகரிஷி கொடுத்த ஒரு தனி மனித அமைதி உலக அமைதிக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, ஏன்னா உலகம் முழுக்க அமைதி நிலவணும். அந்த அமைதியான சூழ்நிலை அங்க வரணும். நம்மளும் நிறைய மகிழ்ச்சி தத்துவங்களை கேட்டிருக்கோம். அவர் வழியில எல்லாத்தையும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அதை நம்மளோட எண்ண அலைகளை அந்த வாழ்த்தை அங்க நம்ம பரப்ப விடணும். அந்த எந்த இடமெல்லாம் இன்னைக்கு போருள்ள போர் பதற்றத்தோட இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம அந்த தவத்துல நல்லா வாழ்த்தி அங்க இருக்க மக்கள் அமைதியாக வாழணும். அங்குள்ள மக்கள் எந்த துன்பமும் இல்லாம நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை, அவங்களுக்கு இயற்கையா என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் நல்லபடியா கிடைச்சு இயற்கை மூலமாவே எல்லாம் அவங்க அனுபவிச்சு நல்லபடியா வாழணும்னு சொல்லி என்னோட இந்த சின்ன சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அதாவது நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். இதை எனக்கு வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் பெருமக்களுக்கும், இணைப்பில் இணைந்து செவிமடுத்த அத்தனை நல்லுளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க